People who don't take inspiration, they actually become an inspiration. குண்டா இருந்தாலே வந்து கலாய்க்கிறதெல்லாம் சகஜம்தான். அதை பற்றி கலாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தானே என்னை பொறுத்தவரை. The best place to be is be broke always. Luck is when you constantly take advantage of every opportunity that is presented in front of you. Fat to fit வரதுக்கு what things that you will suggest? இது நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து you will become healthy. பேக்கெட்டாக பார்க்குறீங்களா சூப்பர் மார்க்கெட்டில், அது என்ன இருக்குன்னு தெரியணும். அது என்ன இருக்குன்னு தெரியலனா ஒரு 10-12 விஷயம் இருந்தோன்னா தயவு செஞ்சு எடுத்து வச்சிருங்க. Like how did you build that discipline and what keeps you disciplined always? Like 100% discipline இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு அப்போ இல்லை. என்னோட ஃபிட்னஸ் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட Our beautiful place to be when you're growing is not being full. Definitely. Always being empty. Exactly. ஒரு மாசமோ நான் start empty and end empty தான் சொல்லணும். நீங்கள் if you're obese, நீங்கள் சீக்கிரம் சாக தான் போகிறீங்க. ஹாய் சந்தோஷ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சந்தோஷ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. டன், சூப்பர். ஸோ சந்தோஷ், ஒரு 2 years பேக் ஐ வாஸ் வாட்சிங் இன்ஸ்டாகிராம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது சடனாக ஒரு கேரக்டர் வந்து இருந்துச்சு அண்ட் கேரக்டர் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே. அண்ட் ஹி வாஸ் கிவிங் சம் டிப்ஸ் அண்ட் ஆல். நான் எப்படி என்னோட வெயிட் லாஸ் பண்ணேன், நான் எப்படி ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஐ ஃபவுண்ட் யூ. யா. ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் who the character is. Tell me about Santhosh and how you came, like how you started your journey. How I started my journey. சரி, ஸோ ஐ வாஸ் அ ஃபேட் கிட். நான் வந்து ரொம்ப சப்பியாக இருப்பேன் சின்ன வயசில். ஸோ ஆனால் குண்டாக இருந்தாலே வந்து கலாய்க்கிறதெல்லாம் சகஜம்தான். அதை பற்றி கலாய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தானே என்னை பொறுத்தவரை. கலாய்க்கிறாங்களா, ஒரு ரீசன் இருக்குது. நம்ம மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையும் இன்னும் பெட்டராக இருக்கும்னா நம்ம மேலே நம்ம வேலையை பார்க்கணும். அப்படி தான். அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஐ டோன்ட் ஹேவ் தட் மைண்ட் செட். ஏன்னா குழந்தையா இருக்கும்போது யாருக்கும் புரியாது. பட் ஆனால் மை பேரண்ட்ஸ் வேர் ஆல்சோ, எங்கள் அம்மா வந்து நீ சாப்பிட்ற தங்கம் பரவாயில்லன்ட்டுலாம் இல்லை. அவங்களும் கன்சென்ட் இருந்து நான் குறைக்க வைக்கணும்னு தான் பார்த்தாங்க. பட் நமக்கா ஒன்று வேணும்னா தான் அதை என்றைக்கும் நம்ம போய் அடைய பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு 8th 9th வரும்போது ஆப்வியஸாக நான் பியூபர்ட்டி, சரிங்களா, அது ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது கிளாஸில். நான் வந்து உடம்ப குறைச்சி கொஞ்சம் ஃபிட்டானனாவாத அந்த பொண்ணை நான் பார்ப்பாளா அப்படின்னு பார்த்தேன். வாய்ப்பேச்சு சுத்தமாக வராது. இப்போ வளன்னு பேசுவேன். அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட்டு. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே பெரிய இன்ட்ரோவர்ட் தான் நான். பட் ஆனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வந்து நான் போய் ஆரம்பித்தேன். நல்லா வெயிட்லாம் குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு சப்பியாக இருக்கிறவனோட கமெண்ட் ஆகிட்டு போயிட்டா. வந்து கேட்டவனுங்கெல்லாம் ப்ரோ ஆர்ம்ஸு செஸ்ட் எல்லாம் வந்துச்சு, அதை எப்படி கொண்டு வந்தீங்க? பசங்க தான் கடைசியில் வந்து கேட்டாங்க, என்னடா இது, நம்ம வேறு எதுக்கோ பண்ணோம், இவனுங்க இப்போ வரானுங்களே அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த ப்ராசஸ் ஐ அண்டர்ஸ்டுட் தட் எனக்கு வந்து இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. ஸோ நான் வரேன், நான் ஒரு காலேஜ் டைமுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டு கம்பீட். அதுக்கப்புறம் என்னோடய கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் ஃபைனல் இயரில் தான் நான் ஆரம்பிக்கிறேன். என்னோடய காம்படிஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரி, நான் அத்தனை பேர் போடுறாங்களே, இங்கிலீஷில் பேசி போடுறாங்க, ஹிந்தியில் பேசி போடுறாங்க, நம்ம ஏன் தமிழில் பேசி போடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் ஐ டிட் நாட் நோ தமிழ் கிரியேட்டர்ஸ் எக்ஸிஸ்டட் அட் தட் பாயிண்ட். நான் தமிழ் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர், மெட்ராஸ் சென்ட்ரல், அதுக்கப்புறம் மதன் கௌரி, இர்ஃபான் ஜியூ, இவங்கள தவிர்த்து தமிழ் எனக்கு வேறு யாரையுமே தெரியாது. மற்ற நீஷெல்லாம் இருக்கிறதே தெரியாது. காமெடி பண்ணுறவங்க, சாப்பாடு சாப்பிட்றவங்க, இவங்க 2 பேரும் தான் தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் புட் அவுட் அண்ட் தென் இட் ப்ளூ ஆஃப் ஃப்ரம் தர். லைக் அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி அதில் லேர்னிங்காக அப்படி இப்படின்னு பண்ணி அதுக்கப்புறம் வெறும் ஃபிட்னஸ் மட்டும் பண்ணாமல் மைண்ட் செட், மோட்டிவேஷன், ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாட் எவர் ஐ குட் டூ, வாட் எவர் ஐ that interested me, நான் வந்து அதை கண்டென்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். Now I am a full-time content creator. So when you started, you didn't see any inspiration from fitness and all, you started by your own. Like that is in Tamil எனக்கு யாரையுமே தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஃபாரினில் இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், US, UK, அவங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா I was following all those guys, whatever they were doing. பட் அதை தவிர்த்து எனக்கு ஆக்சுவலி தெரியாது ப்ரோ. ஓகே. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, லைக் ஐ see a pattern. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, people who don't take inspiration, they actually become an inspiration. ஆமாம். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜா இருக்கலாம். அவர் வந்து எங்கேயுமே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததில்லை. அண்ட் கார்த்திக் சுப்ராஜுமே இருந்ததில்லை. பட் தீஸ் கை ஆக்சுவலி செட்டிங் த ட்ரெண்ட் ஃபார் சினிமா இட் செல்ஃப்.
ஆமா ஆமா ஆமா. ஸோ அப்பதான் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, when we are actually going and learning from someone who is already an expert, அங்க வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுதான் பேட்டர்ன் ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா. நம்ம போயிட்டு அவங்க கிட்ட படிக்கும்போது actually we are knowing or without knowing we are getting influenced by their knowledge and we think that this is the knowledge, but whereas there are a lot of other knowledge which is unexplored. For sure. So என்னோட நான் நினைக்கிறேன் the strength really comes when you don't know what you don't know. ஆமாமா. And you don't know what you don't know and you still do it. கண்டிப்பா. எனக்கு என்ன பண்ண தெரியாதுன்னு எனக்கு தெரியலனாலே எனக்கு தெரியும் நினைச்சு நான் பண்ணிட்டேனா it actually எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதான். So ஒரு பாயிண்ட்ல நம்ம I think you figured out in that way, right? Like so இப்போ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு மட்டும் அதை அப்ப தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் நான் எங்க இருந்திருப்பேன் அப்படிங்கிறது. யூ டிட் ஆல் தோஸ் மிஸ்டேக்ஸ். அதனாலதான் உனக்கு ஒரிஜினாலிட்டியே இருக்கு. ஏன்னா நீ சொந்தமா கத்துக்கிட்ட. இப்போ வந்து ஐ வாண்ட் ஆல்வேஸ் சே தட் நம்ம இப்போ மற்றவங்களை பத்தி நம்ம பார்த்து நம்ம கத்துக்கும் போது நம்மளோட இது வந்து it can't necessarily be skewed ன்னு சொல்றேன் நம்மளோட ஒரிஜினாலிட்டி. if you are able to make your own twist out of it, right? இப்போ யாரோ ஒருத்தவங்க கிட்ட நான் போய் கத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், I can confidently say that no one will be able to see any like similarity in my content, right? இப்போ யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட ஏதோ ஒன்று பண்ண சொல்றாங்களோ இல்ல நான் வந்து ஏதோ ஒருத்தவங்க இருந்து ஒன்று கத்துக்கிட்டனோ அது என் வகையில போகும்போது என் வகையில தான் போகும். இப்போ நீங்க ரொம்ப டீப் டைவ் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா வேணா அப்படி சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் ஃபார் த லாங்கஸ்ட் டைம் ஐ பீன் கிரியேட்டிங் ஒரிஜினல், ஸோ ஐ ஹேவ் மை ஓன் ஸ்டைல். ஸோ இஃப் சம்மன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டீச் மீ சம்திங், அதுல இருந்து நான் கத்துக்கிட்டு நான் அதை என் வகையில மாத்துவேன். பட் அது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மேபி அது ஏன் அப்ளை ஆகலன்னா மேபி யூ ஃபிகர்ட் அவுட் who Santhosh is. Because you have defined Santhosh and you have a very strong mindset. நான் இப்படி தான் இருக்க போறேன் அப்படின்னு. Now when you go and learn from outside people, you just observe the knowledge, but you don't observe the character itself. You observe the knowledge and you put it inside your character and you become a different character. 1000%. That's exactly what I'd say as well. Right. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ like obviously people are going to take inspiration. Exactly. இப்போ ஒருத்தவங்க என் கண்டென்ட் அப்படியே காப்பி அடிச்சு போடுறதெல்லாம் கூட நடக்குது. But I never get offended. I understand why that is happening. இப்போ எனக்கே சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் தெரியும், ரொம்ப டென்ஷன்ல பேசுவாங்க. அவங்க அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. என்ன காப்பி அடிச்சு அவங்க வந்து 1 லட்சம் ஃபாலோவர் வந்துட்டாங்க, 2 லட்சம். இது நல்லதே இல்லை. ஐ பர்சனலி ஹர்ட். ஆனால் லைக் ஏங்க நீங்க பாதர் பண்றீங்க? இப்போ ஒருத்தவங்க உங்களை பார்த்து அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கன்ட்டு யோசிக்கலாம் இல்லை, ஏன் அவங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறது. இப்போ நான் அந்த டன் கணக்குல இந்த துளி உண்டு இந்த மாதிரி வார்த்தைகள்ல இருந்து லைக் ஐ கேன் சி லைக் என்னை பார்த்து தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்டாட்ட செட் ஆயிடுச்சு. அது இந்த டன் கணக்குல துளி உண்டா அதுக்கப்புறம் சொன்னாலே சந்தோஷம் இதெல்லாம் சொன்ன. ஸோ அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க எதுக்கு அவங்கள மாதிரி போடுறீங்கன்னு கேட்குற அளவுக்கெல்லாம் போகுது. பட் யூஆர் நாட் சி இப்போ வந்து யூஆர் நாட் ஜஸ்ட் டச்சிங் த ஆடியன்ஸ், யூஆர் அ பர்சன் ஹூஸ் டச்சிங் த கிரியேட்டர். யூ மேட் அ கிரியேட்டர், யூஆர் இன்ஸ்பைரிங் அ கிரியேட்டர். And how many people is that creator going to inspire? So அப்படி நம்ம பார்த்தோம்னா தான் உண்டு. எல்லாமே பாசிட்டிவா நம்ம பார்க்கணும். So we are making an impact. If you are making an impact of an audience, ஒருத்தன் பார்த்தானா ஒருத்தனோட முடிஞ்சுது. பட் ஒருத்தன் பார்க்கறான், அவன் இன்னொரு 10,000 பேரை பார்க்க வைக்கிறானா, that is where everything changes. Exactly. There are, maybe we can consider like this. There are two types of creators னு வச்சுக்கலாம். ஒன்னு வந்து they feel like, hey, you know what, என்ன காப்பி பண்றாங்க அப்படின்னு they can complain. The same creator can also think என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆவறாங்கன்னு சொல்லிட்டு he can get more inspired. ஆமா. So what are we thinking is actually exactly what என்ன பொறுத்தவரை நம்மளோட ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணாத வரைக்கும் எதை வேணாலும் எதை வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தப்பே கிடையாது. ரைட். ஏன்னா when you are a person who's creating content which can be copied or inspired by 10 other people, then what is happening is அவங்க எல்லாமே உங்களை பார்த்து grow ஆகுறாங்க. Second thing is when you are giving out everything, what is happening is you are becoming empty. The beautiful thing or beautiful place to be when you are growing is not being full. Definitely. Always being empty. Exactly. ஒரு மாசமோ நான் start empty and end empty தான் சொல்லணும். கண்டிப்பா. போற போக்குல you give it to the people, become empty. Give it to the people, become empty. Exactly. And when you're becoming empty, you have lot to learn. It's also about the fact that நம்ம ஒரு பாயிண்ட்ல லிமிட்லெஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் வந்து you can actually say that like you're always receptive to more information.
ஒன்லி when I accept the fact that என்னால் இன்னமும் நிறையவே கற்றுக்க முடியும், ஏன்னா நான் காலியாக இருக்கேன், நான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பார்க்குற விஷயம் தான். இப்போ சில கிரியேட்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா, இப்போ நீங்கள் 3 வருஷமாக கிரியேட் பண்ணுறாங்கன்ட்டே வச்சுப்போம், 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போட்ட விஷயமும் இப்போ போட்ட விஷயத்தும் ஒரு வித்தியாசமும் இருக்காது சரிங்களா. பிகாஸ் தேவ் தாட் தட் ப்ராபப்ளி தேர் குட் இனஃப் ஆர் எல்ஸ் தே ஃபீல் லைக் தே டோன்ட் ஹேவ் எனிதிங் மோர் டு சே. ரைட். இந்த மாதிரி ரெண்டு இதுலையும் நீங்கள் வந்து யூ கேன் see them switching from here to here அண்ட் அது அவங்க பிஹேவியர்லேயே வர ஆரம்பிச்சிடும். ஏன் அவங்க ஸ்டோரியில் கூட போய் புலம்ப ஆரம்பிப்பாங்க, எனக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது, எனக்கு போகவே மாட்டேங்குது இதுக்கு. அண்ட் when you talk to them personally, I heard from them லைக் வந்து நான் என்னங்க போடுறது, எனக்கு இனிமேல் என்ன போடுறதுனே தெரியல அப்படின்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா போடவே முடியாது. There's a reason why I started with fitness and I'm not just doing fitness. ஏன்னா so what do you think about niche? இந்த niche to find your niche னு சொல்றாங்க, be say in your niche னு what do you think about in the niches னு சொல்லுவாரு சுதர்ஷன் கணபதி. What do you think about it? That is definitely true அப்படின்னு தான் சொல்லுவேன். But that should not be a reason as to why you're limiting yourself அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் என் பேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குக்கிங் வீடியோ மில்லியனில் இருக்கும், நான் வந்து ஸ்கின் கேர் வீடியோ போட்டிருப்பேன் மில்லியனில் இருக்கும், ஹேர் கேர் வீடியோ போட்டிருப்பேன் மில்லியனில் இருக்கும். இஃப் யூ பிக் எனி நிஷ் தட் ஐவ் டன் சோ ஃபார், ஃபுட் vlogging கூட நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன், அதுலேயும் நான் மில்லியன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நான் ஏன் அப்படி நான் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு இதுலேயும் வந்து யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் ஸோ மச் அப்படின்னு அந்த எம்டின்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ யூ கேன் கிவ் அவுட் ஸோ மச் இன் இட். ஸோ அதனால் ஈவன் தோ யூ மைட் பி அந்த எனக்கு அந்த ப்ரூஸ்லி ஏதோ சொல்லுவார் அப்படின்னு be like water my friend. be like water my friend should also be paid attention to. எனக்கு வந்து 10,000 வித்தை தெரிஞ்சவனை பற்றி எனக்கு வந்து பயம் இல்லை, ஆனால் ஒரு வித்தையை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பற்றி தான் பயம். ரெண்டுமே ஒரே ஆளால் சொல்லப்பட்டது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பண்ணலாமே அப்படின்னு தான் சொல்லுவேன். Do you know like why whatever you post people are watching it? ஏன் தெரியுமா? It's solely because of how I convey it. Okay. சரிங்களா, நான் எல்லாமே வந்து லேர்னிங் கர்வ் தான். nothing is luck. Luck is when you constantly take advantage of every opportunity that is presented in front of you. சரிங்களா, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நான் லியோ படம் போய் பார்த்தேன் சரிங்களா. I went with a friend of mine, she wanted to watch it. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக வந்து நான் படம் பார்க்குறதே நிறுத்திட்டேன் சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு மேலே ஐ ஸ்டாப் கன்சியூமிங் என்டர்டெயின்மெண்ட் அட் ஆல். I find entertainment in value. No, that's the reason why I enjoy your content as well. சரிங்களா. ஸோ ஆனால் வந்து I was like, there is a reason why so many people are gravitated towards Vijay and there is a reason why they are gravitated towards Lokesh Kanagaraj and Leo. பார்க்கணும்னு போகிறாங்க, நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஐ ஹேட் நோ எக்ஸ்பெக்டேஷன். ஐம் லைக் நான் வந்து வேற மாதிரி என்ஜாய் பண்ண போகிறேன் படத்தை. ஐ எம் நெவர் கோயிங் டு லுக் இட் ஃப்ரம் அ கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். நோ சான்ஸ். நான் போகிறேன், நான் ஃபன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு என் மைண்ட் செட்டை மாற்றிட்டு நான் படத்தை உண்மையாகவே ஃபன் பண்ணேன் படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் பேயிங் அட்டென்ஷன் டு எவ்ரி திங் தட் இஸ் கோயிங் அரௌண்ட். சரி, நம்ம வந்து ரொம்ப பர்ஸ்பெக்டிஷியஸாக இருப்போம் அந்த கண்டென்ட் கிரியேட்டர், என்ன நடக்குதுன்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவ் இஃப் ஐ எம் டாக்கிங் டு யூ, நான் ஒரு 5 செகண்ட் கழிச்சு 10 செகண்ட் கழிச்சு 1 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பேச போகிறேன்னு என் மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது யூ ஆர் த சேம் வே 1000%. ஸோ அதனால் வந்து நான் போகிறேன். தென் ஐம் லைக் ஐம் கோயிங் டு லிசன் டு விஜய். இப்போது நான் விஜய் பற்றி நான் நிறைய பார்க்குறேன் சரிங்களா. அவரோட வீடியோ பார்க்குறேன், அவர் பேசுகிறத பார்க்குறேன், ஸ்பீச் பார்க்குறேன். இப்போ நம்மலாம் கருத்து சொன்னால் பூமர்னு சொல்லுவாங்க, விஜய் கருத்து சொன்னால் யாராவது பூமர் சொல்லுவாங்களா? சான்ஸே இல்லை. பட் அவர் பேசுறது வேற மாதிரி இருக்கு. வாட் எவர் ஹி டாக்ஸ். இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு வந்து அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஒரு கோட்டு, கிரீடம் கனமாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய தலை என்னைக்குமே கனமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ வந்து தட் இஸ் அபவுட் தட் ஸ்பீக்ஸ் ஸோ மச் ஆஃப் ஹிஸ் கேரக்டர் இட் செல்ஃப். விஜய் வந்து என்னதான் படத்தில் மாஸ் காட்டினாலும் when you look at him in person in audio launches and interviews, think of a man who's accomplished so much. இப்போ நான் வந்து 200K ஃபாலோவர் இன்ஸ்டாகிராமில் வந்ததுக்கு ஐ மைட் ஹாவ் அ பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவ் ஐ வியூ லைஃப் வெரி டிஃப்ரெண்ட்லி இன்சைட். ஐ எம் அன் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் பர்சன். பட் when I go and converse with other people, இப்போ எனக்கு என்னதான் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் உள்ளே இருந்தாலும் நான் இன்னொருத்தவங்க பேசும்போது they should never feel belittled by me, even if they have not accomplished or ஏதோ
அவங்களுக்கு அவங்கள பற்றி அவ்வளோ பெருமை இல்லைனாலும், அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லைனாலும், என்னால் அவங்க பாசிட்டிவாக ஃபீல் ஆகணுமே தவிர்த்து நெகட்டிவாக ஃபீலே ஆகிடக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு பெரிய ஒரு நோக்கம். பட் ஹீஸ் ஸ்பீக்கிங் டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு லைக் மை ஃபாலோவர் அப்படின்னு. எனக்கும் விஜய்க்கும் வந்து எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. நான் என்னதான் லட்சக்கணக்கில் பேசணும், கோடி கணக்கில் பேசுகிறாரு அந்த ஆள். ஸோ அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, ஐ கோட் ரியலி இன்ஸ்பயர். சின்ன வயசுல நான் பெரிய விஜய் ஃபேன், ரொம்ப பெரிய விஜய் ஃபேன். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்சின்னு நினைக்கிறேன், திருப்பாச்சி படம். அதில் வந்து திருப்பாச்சியில் வந்து பட்டை போட்டே இருப்பார் விஜய். ஸோ அதனால் நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கிறேன் அந்த டைமில். நான் போயிட்டு கோயிலுக்கு, ஒரு கோயில் இருக்கும் ஸ்கூலில், ஒரு விநாயகர் கோயில். அங்கே போயிட்டு நான் வந்து ஒவ்வொரு பிரேக் டைம்லேயும் போயிட்டு பட்டை அடிச்சுட்டு வருவேன். அந்த டீச்சர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, என்ன நீ பாட்டு போயிட்டு ஏன்னா டச் அப் பண்ணணும், அது டக்குன்னு கலைஞ்சிரும். ஸோ அதனால் நான் போய் பண்ணிட்டே இருப்பேன். தென் ஷி டோல் மீ, நீ இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் கேப்பில் போயிட்டு திருப்பியும் பாட்டு அடிச்சுட்டு வரோம். இது ஸோ கிராவிடேட்டட் பை தட் மூவி. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து திருமலைன்னு நினைக்கிறேன், எனக்கு படம் பேர் எக்ஸாக்டாக ஞாபகத்துக்கு வரல. அதில் வந்து ராகவா லாரன்ஸ் கூட நடிச்சிருப்பாரு. அதில் வந்து விஜய் சொல்லுவார், வாழ்க்கை ஒரு வட்டம்டா, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு. அதை நான் தேஞ்சு போன ரெக்கார்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன் சின்ன வயசில். இஃப் இஸ் ஏபிள் டு இம்பேக்ட் தட் கிட், இஸ் ஏபிள் டு இம்பேக்ட் மீ நோ ஆஃப்டர் ஐ லிசன் டு ஆல் த ஸ்பீச்சஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் வந்து சரி விஜய் பற்றி நான் கண்டென்ட் போட போகிறேன். ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு விஜய், அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்துருச்சு இந்த ஷார்ட் ஃப்ரேமில். ஸோ நான் ஒரு வீடியோ போட்டேன், 3 மில்லியன் வியூ 2 நாள் கூட ஆகலை. It has 6 lakh plus likes. It has 1,50,000 shares in less than 2 days. That is due to what? Being very perspicacious. என்ன நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறது. நான் எங்கேயோ ஆரம்பிச்சு என்னென்னமோ பேசிட்டேன். பட் இட் அகைன் கம்ஸ் டு த சேம் பாயிண்ட்ல, நீஷ் இருக்கு. பட் ஆனால் டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப் தேர். தட்ஸ் வேர் the thing what you told. ஆமா, knowing or without knowing you told something. ஆமா. ஆனா you didn't exactly crack that thing. அது என்ன நான் சொல்லவா, மேட்டர் என்னன்னா, people are always hunters. ஓகேவா? ஹண்டர்ஸ் எப்படின்னா லைக் ஒரு காலத்துல வந்து we hunt animals, then we hunt food, then we hunt safety. நம்ம தாத்தாலாம் ஒரே கம்பெனில வந்து 40 வருஷம் 50 வருஷம் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் we hunt for positions. ஆமா, இந்த ரோல்ல இருப்பாங்க பொசிஷன்ஸை பத்தி. ஆமா. அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்கும், லைக் நான் வந்து பிரைவேட் கம்பெனில இருக்கேன் அந்த மாதிரி. நவ் வி ஹண்ட் ஃபார் ஆர் கேரக்டர். ஸோ யூ நோ வாட், பீப்புள் டோன்ட் வாண்ட் நீஷ். ஐ மீன் ரிச்சஸ் ஆர் இந்த நிச்சஸ்ன்னு சொல்றது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் ஆக்சுவலி ஓவர். பிகாஸ் ஏன்னா அந்த நீஷ்லலாம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அந்த நீஷ் அந்த கொஞ்சம் பேர் ஆக்கிபை பண்ணி வச்சிருந்தாங்க. பிகாஸ் riches went there. But nowadays I don't think like that. I feel it's availability of information. Exactly. சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் போடுறீங்க, எத்தனை பேர் அதே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. Exactly. அங்கதான் எல்லாமே. Exactly. And you know, if you keep on going inside the niches, I feel you will become poor. There is always someone who is going to do it better than you. Exactly. யாரோ ஒருத்தன் வரதான் போறான். ஆனா riches எங்க தெரியுமா ஷிஃப்ட் ஆகுது? riches are in the characters. You didn't create niche related content, you created a character, Santhosh. People are not following you for the content. People follow Santhosh as a character, and whatever this character tells, people listen to. Kandipa. Like you told Vijay, you told Lokesh Kanagraj, whatever Vijay does, whatever Vijay talks, they listen to, because he is a character himself. Kandipa. So if you're not building that character, somewhere somehow you are going to get lost in this information age, because information is everywhere. If you are an information provider, you will go away, because someone is going to come and talk the same information better than you. Talk the same information better than you. எத்தனை பேர் இருக்காங்க? There is always, see, I totally believe in the fact that உனக்கு உன் மேல செல்ஃப் பிலீஃப் பயங்கரமா இருக்கணும். நீ தான் பெரியாள்னு. நீ அப்படி நான் அப்படிதான் யோசிப்பேன். நான் தான் பெரியாள். பட் எனக்கு ஐ வாண்ட் இன்ஸ்பயர் அதர் பீப்புள் டு திங்க் த சேம் வே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இஃப் ஐ எம் சோன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல், இப்போ நான் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு, நான் வேற லெவல் கான்ஃபிடென்ட்டாக மாற்றணுங்கிறது என்னோட கோல்.
என்னோட ஆடியன்ஸ் எல்லாரையுமே என்னோட ஜஸ்ட் காஸ் என்னன்னா ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் people's self-worth. That's my just cause. Okay. From the beginning that has been it will be that forever. Okay. I can tell you that now. இப்போ என் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் எந்த கண்டென்ட் போட்டாலும் இட்ஸ் ட்ரிவன் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவிங் ஒன் ஆர் தி அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப். ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க இம்ப்ரூவ் ஆகணும். அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ஒன்று லுக்கு, த வே யூ லுக், தட் இஸ் யுவர் பாடி யூ டூ. நான் வந்து அதை டயட் மூலியமாகவும் ஒர்க் அவுட் மூலியமாகவும் நான் சொல்லித்தரேன். த வே யூ ட்ரெஸ் அண்ட் க்ரூம், ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ளோத்ஸ் ஃபிட்டிங்காக போடுங்க, தொம்பையாக போட்டு போகாதீங்க. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், பீப்புள் ஜட்ஜ் யூ பை த வே யூ லுக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் நான் பண்ணும் போது why can't someone become a better version than me? என்ன சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா? அண்ட் ஐ ஷுட் பி த ஒன் டு அப்ரிஷியேட் இட். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நம்ம என்னவா இருக்கணும், வேற என்னத்துல நம்ம பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு நோக்கி நம்ம அங்க போகணும். எக்ஸாக்ட்லி. ட்ரூ. In the process of inspiring other people, we need to empty our vessel on the go. கண்டிப்பா பண்ணது ஆக்சுவலி இது வந்து நான் கிராண்ட் கார்டன் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். So what he tells is the best place to be is be broke always. So அவர் என்ன பண்ணுவார், he earns a lot, he gets a lot of money, he immediately go and put it in ஒரு ஈக்விட்டி, ஈக்விட்டி ரியல் எஸ்டேட்ல போட்டுருவாரு. So it's அந்த லிக்விடிட்டியா போயிடுச்சு. So he is again broke. Again he need to start from scratch. So he created that habit of being broke and being okay and still making money. So this can be implemented in everything, like everything. Be broke in knowledge wise, like you have something, you give it all away to people. When you're giving it all away, people like you as a character. கண்டிப்பா. And then through that character you should also know how to monetize it. ஆமா அது தெரியலனா பிரச்சனை தான். நான் எல்லாமே பண்ணிட்டே இருக்கேனேடா, எனக்கு காசே வர மாட்டேனா என்ன பண்றது? காசு இருக்கணும். ஆமா. Like okay, now coming to that, like how did you start on Instagram and how did you start on YouTube? Like how you monetized it? அது ஓகே சரி. இப்போ I had a very comfortable life coming up. எந்த குறையுமே இல்லை. My dad had a great business going on, he took care of us. And he was a person who wanted his kids to know what luxury is, what comfort is. அவர் மட்டுமே வச்சுக்கல. இப்போ நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன், இப்போ they should know the pain of struggle and all that. பசங்க போய் கஷ்டப்பட்டுட்டோம், நான் சம்பாதிச்சது எனக்கு மட்டும்தான். நான் when I look at it, I see that to be really wrong. சரிங்களா? It's not necessary that kid has to go through struggle or suffering. He needs to be mentored. உனக்கு காசு இருக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு. பட் ஆனால் அந்த நல்ல வாழ்க்கை அவனே அவனுக்கு எப்படி கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லியும் கொடு. அங்கதான் எல்லாமே இருக்கு. சரிங்களா? பட் ஐ வாஸ் நாட் மென்டர்ட். சரிங்களா? அங்கதான் எல்லாம் வந்து தட் சேஞ்சஸ் ஃபார் மீ. பட் தென் சடன்லி தெர் வாஸ் நத்திங். எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ வாஸ் இன் டினையல். இப்போ வந்து ஏதோ லாலிபாப் ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு நல்லா சப்புன்னு சப்பிடுச்சு, டக்குன்னு பிடுங்கிட்டா அது என்ன பண்ணும், அதுக்கு கேட்கும். பட் ஆனால் அந்த குழந்தைக்கு எப்படி அதை போய் எடுக்கணும்னு கூட தெரியாது. அது கற்றுக்கிற வர அது ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளை நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் பாருங்க, நான் காலேஜில் வந்து ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் கில்ட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். கில்ட்டு, எனக்கு காசு கேட்குறது கில்ட்டு வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஐ ஸ்டார்ட் லிவிங் இன் லோவர் மீன்ஸ். ஒருத்தவன் காரில் வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறவன் ஆட்டோ எடுக்க ஆரம்பித்தான். ஆட்டோ கூட சரியாக வரல ஒரு பாயிண்டில். பஸ் எடுக்க ஆரம்பித்தான். பஸ்ஸில் தான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டேன். ஏன்னா நான் பஸ்ஸில் வந்து காசு போட்டு வரோன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்டேயிங் தேர் இட்செல்ஃப். நான் வந்து சாப்பாடுக்கு செலவு பண்ணுறது கம்மி பண்ணேன். எல்லாமே ஐ ஸ்டார்டட் லோவரிங் மை மீன்ஸ். பட் ஐ வாஸ் நாட் ஓகே வித் இட் பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல லக்ஸுரியஸான வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். எனக்கு அதை விட மனசே வரல. ஐ வாண்டட் இட் பேக். ஐ ஸ்டில் வாண்ட் இட் பேக். ஐ எம் நோவேர் நியர் வாட் மை டாட் கிரியேட்டட் ஃபார் மீ. பட் ஐ நோ ஐ வில் கெட் ஈவன் பெட்டர் ஒன் டே அண்ட் ஐ வில் கிரியேட் இட் ஃபார் அதர் ஆல் மை லவ்ட் ஒன்ஸ். ஸோ நான் வந்து என்னன்னா வழி கண்டுபிடி, யோசி 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 யோசி, யூ வில் கம் டு அ சொல்யூஷன். யோசி அப்படின்னு இருந்தேன் நான். ஏன்னா அப்படியே அந்த பின்னாடி எதை துரத்திக்கிட்டே வருது, வேற வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த ஒரு டைஸை உருட்டி போடுறோம், ஐ நீட் டு கெட் அ 6. இட்ஸ் நாட் லைக் லைக் ஐ வாண்ட் டு. எனக்கு வேற வழியே இல்லை. எனக்கு 6 வரணும்டா, நான் வந்து உருட்டி போடுறேன். எனக்கு 6 வரலன்னா வேற வழியே இல்லை. லைக் யூ டோன்ட் வர வரைக்கும் நான் போட்டுட்டே இருக்கணும், வந்தே ஆகணும். தட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கேரக்டர் பில்டிங். ஸோ அப்போ வந்து நான் இது பண்ணது தான், சரி நம்ம கண்டென்ட் நம்ம போடுவோம், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதா. ஏன்னா நான் 10,000 ரூபா ஏதோ ஸ்டார்பக்ஸ்லாம் ஐ ஸ்டார்டட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ்.
நான் வந்து சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏதோ கொஞ்சம் நான் காசு பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்லேருந்து யாரோ கோச்சிங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு முட்டை வாங்குறதுக்கே கஷ்டமாக இருந்தா ஐ கம்பீட். இஃப் மை ஃபாலோவர்ஸ் நோ ஐ கம்பீட். நோ ஒன் நோஸ் மை ஸ்ட்ரகிள்ஸ். நான் அதை பற்றி பேசுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் யூ நீட் டு சே இட் ஸோ தட் பீப்புள் டோன்ட் திங்க் எவ்ரிதிங் கம்ஸ் ஈஸி இன் லைஃப். நான் வந்து முட்டை வாங்குறதுக்கு எனக்கு கஷ்டம், எனக்கு சிக்கன் வாங்குறதுக்கு கஷ்டம். நான் வந்து என் கோச் வந்து அப்போ ட்ரெயின் பண்ணிருந்தவர் சொல்லுவார், உனக்கு 500 கிராம் சிக்கன்டா 20 முட்டை. நான் சீட் பண்ணுவேன். 200 கிராம் சிக்கன் சாப்பிட்டுட்டு முட்டை வந்து 8 வெள்ளை சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது. நான் வந்து ஈவன் நான் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் பீப்புள் ஸ்டார்டட் ஹையரிங் மீ ஃபார் கோச்சிங். நான் ரெண்ட் கட்டணும், நான் வந்து வாட்டர் பில் பே பண்ணணும், நான் லாண்ட்ரிக்கு காசு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தபோது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து சின்ன வயசுல ஆப்வியஸாக ஐ வாஸ் ஏபிள் டு கோ டு நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். இந்த கடை இருக்குல்ல, அங்கே இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்போம். முதல்ல போய் வாங்க முடியும். நாங்கள் போவேன், பட் கடையை சுற்றி பார்த்துட்டு வருவேன். நான் எனக்கு ஆசையாக இருக்கும் எடுக்கணுன்ட்டு, பட் ஆனால் என்னால் வாங்க முடியாது, காசு இருக்காது. ஸோ ஐ ஜஸ்ட் கோ. ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஐ வில் ஸ்டார்ட் டியரிங் அப் because I knew what I was able to get it at one point. நான் என் காசு கூட இல்லை, அது என்னால் வாங்க முடியும், பட் ஆனால் என்னால் வாங்க முடியாது. அந்த மாதிரி I teared up due to pure helplessness. ஸோ அந்த வெறி ஒன்று வந்தது எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு வழியாக கண்டுபிடிச்சேன். ஸோ ஐ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கோச்சிங். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 500 ரூபா கொடுத்தான் ஒருத்தவன் கோச்சிங்க்கு. இப்போ நான் ஐ மேக் அ லாட் மோர் தென் தட். ஸோ அங்கே ஆரம்பித்து முதல்ல கோச்சிங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்ட்டர் கொலாப்னு வந்தாங்க. ஸோ தே சென்ட் மீ சர்டன் திங்ஸ் அண்ட் தென் பீப்புள் ஸ்டார்டட் பேயிங் மீ ஃபார் ப்ரொமோட்டிங் தெம். லைக் சொல்லுவாங்க, நீ காசை வாங்கிட நீ சொல்கிறடா, பட் ஆனால் எனக்கு ஜென்யூனிட்டி இருக்குது. நான் ஏதாவது ஒன்று ப்ரொமோட் பண்ணுறேன்னா நான் உண்மையாக அதில் பிலீவ் பண்ணி யூஸ் பண்ணேன்னா நான் அதை அப்போ தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் earning through brand deals. And then later on I started making programs, coaching programs அந்த மாதிரி. So that actually started making me more money. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோ. அதுக்கப்புறம் யூடியூப் ரெவென்யூ, யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து வர காசு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படியே நான் சொல்கிறேன்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே நம்ம எப்போ when can we take a break? When we have the ability to take break. Right. I did not have the ability to take any break. I did not have the ability to rest. Lot of people came and told me rest எடு, பரவாயில்ல நீ இன்ஸ்டாகிராமில் போடுறது நிறுத்து. ஐயோ நான் போட்டேன்னா என் குடும்பத்துக்கு என்னால் பண்ண முடியாது, உனக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட அப்படி ஐ கான்ட் ஈவன் சே டு தெம்ல தட் வே பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு நோ வாட் ஐ எம் ஆக்சுவலி கோயிங் த்ரூ. ஸோ ஐ ஹேட் நோ சாய்ஸ் பட் டு டூ இட். பட் ஐ எம் ஸோ கிளாட் that I went through everything. Confidence is built through competence, self competence. At that time எனக்கு தெரியாது நான் இவ்வளோ பண்ணுவேன்ட்டு. இப்போ now I have no doubts that I will succeed. I have no doubts that I will reach all my goals because I've done everything I've told so far. நான் இவ்வளோ லட்சம் ஃபாலோவர் அடிப்பேன்னு சொன்னா நான் பண்ணேன். நான் இவ்வளோ காசு சம்பாதிப்பேன், நான் எனக்கு கோல் வச்சேன்னா நான் பண்ணேன். இப்போ நான் ஒவ்வொரு கோலும் நான் செட் பண்ணுறதை நான் அச்சீவ் பண்ணிட்டே நான் போவேன். ஸோ தட்ஸ் ஹவு monetarily also I started doing on Instagram. Cool, Santhosh. Like you told like how you monetized on Instagram and how the journey was very interesting. And it's not an easy journey. You need to have the commitment to make it happen. Kandipa. And commitment and result is like whatever you have right now. Ama. The thing is like when I met you, I saw you as a content creator. I saw you as a fitness influencer. But the conversation that we had on Starbucks was different altogether. எனக்கு என்னடா இவ்வளோ மேட்டர் இருக்கா ஃபிட்னஸ்ல அப்படின்ற மாதிரி I felt. So I just want to understand or I want to decode the process of, let's say if someone is there, like you were a fat kid la, like அந்த journey எப்படி இருந்துச்சு? Like ஒரு fat to fit வரதுக்கு what things that you will suggest? In terms of the mindset இருக்கலாம், in terms of the diet இருக்கலாம், in terms I mean mindset and diet is the main thing, like so அப்படினா like what do you suggest them to go through? Okay, fine. So அதனால வந்து முதல்ல நான் என்ன சொல்லணும்னா அதை நமக்காக பண்ணணும், நமக்காக பண்ணாதான் பண்ணுவோம். ஸோ நான் எனக்கு வேணும்னு நான் முதல்ல பண்ணலை, பொண்ணுங்க பார்ப்பாங்கங்கிறதுக்காக பண்ணேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நான் எனக்காக பண்ணதுனால தான். சரிங்களா? எனி ரீசன் கேன் பி ஃபார் யூ டு ஸ்டார்ட். எதுக்காக வேணாலும் ஆரம்பி, பட் ஆனால் கண்டினியூஸாக பண்ண முடியணும்னா உனக்காக நீ பண்ணாதான் உண்டு. ஸோ அந்த மைண்ட் செட் டெவலப் பண்ணியே ஆகணும்.
அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு சிக்காக இருக்கிற ஆஸ்பெக்ட் வந்து இந்த பாடி பாசிட்டிவிட்டின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறது. சரிங்களா? சி பாடி பாசிட்டிவிட்டி. ஆமாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இருக்கிற விதம் பிடிக்குதா, சரி பிடிச்சிக்கிட்டோம். அதை போய் மற்றவங்க காதில் கூவணும்னு ஒரு அவசியமும் இல்லை. சரிங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் இஃப் யூ ஒபீஸ், நீங்கள் சீக்கிரம் சாக தான் போகிறீங்க. யூஆர் கோயிங் டு டை. ஈவன் இஃப் யூ டோன்ட் டை, நிறைய மாத்திரை இருக்குது, நிறைய மெடிசன் வந்துருச்சு, வருஷக்கணக்காக வாழலாம். ஏன் 100 வருஷம் கூட வாழுங்க, ஒரு நோயாளியாக வாழ்வீங்க. சுகர் இருக்கா, அதுக்கு வந்து மாத்திரை. பேசிக்லி டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் ஏதாவது வந்தால் ஸ்டென்ட் போட்டு வாழலாம். நீ உனக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூ இருக்கா, கொலஸ்ட்ராலுக்கு நீ மாத்திரை. பிபி இருக்கா, பிபிக்கு மாத்திரை. எல்லாத்துக்கும் மாத்திரையே சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் வாழ போகிறீங்க? ஓகே, தட் ஆல்சோ இஸ் ஃபைன். நம்ம சாப்பிட்ற ஜங்க் ப்ராசஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் போயிட்டு இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் கட். ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வயிறு சரியில்லாமல் போச்சுன்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும், இன்டெஸ்டினல் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கு நீ என்ன மாத்திரை போட போகிற? மாத்திரையே போட முடியாது. ஸோ யூ வில் ஹாவ் ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், cascade of issues. So the only way to move forward is to lose weight. பண்ணி தான் ஆகணும், வர வழியே இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து வாழ்கிற வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஒரு நோயாளியாக வாழாமல் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேட் டு ஃபிட் அப்படின்னு வரது வந்து இப்போ நாங்கள் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ யூ ஹாவ் இன்ஃபர்மேஷன் ஓவர் தர். யூடியூப் இஸ் தேர், இன்ஸ்டாகிராம் இஸ் தேர். ஸோ யூ கேன் டூ த ரைட் வே. எனக்கு வந்து நான் ஆரம்பிக்கும் போது இவன் இன்ஃபர்மேஷன் வாஸ் தேர், நான் அதை பார்த்து பண்ணல, நான் காஞ்சு நான் குறைச்சேன், அப்படியே ரொம்ப ஒல்லிட்டேன் ஒரு பாயிண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வில் சே இஸ் ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபைபர் வந்து வயிறுக்கு ரொம்ப தேவை. ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒன் டவுட். என்னன்னா, டு வி ஹாவ் எனி லிமிட் டு டேக் இன் ப்ரோட்டீன்? இவ்வளவுதான் எடுக்கணும். சில இடத்துல வந்து உனக்கு பசி இருக்கிற வரைக்கும் தான் நீ சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் when we are going through this diet and body building and all those stuffs, we need to eat a lot. Like I need to take like 250-300 grams of protein அப்படினா it's huge, right? So how is that our body is getting ready for it? ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து இன்க்ரிமெண்டலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். யூ நீட் டு ட்ரெயின் யுவர் பாடி. ஆமாம். இப்போ தே சே தட் 0.8 grams of protein per kilogram of body weight தான் RDA, லைக் ஆக்சுவல் ரிக்வயர்மெண்ட். சரிங்களா? பட் ஆனால் இஃப் யூ வாண்ட் யுவர் பாடி டு பெர்ஃபார்ம் டு த பீக் கேப்பபிலிட்டி 2 கிராம் பர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் எடுக்கிறது தான் பேசிக் அப்ரோச். சரிங்களா? ஸோ அதனால அதாவது டு மெயின்டைன் வந்து 0.8 போதும். 0.8 போதும். யூ நீட் உங்க பாடியை சூப்பர் ஜிம்னு மட்டும் இல்லை, உங்க பாடியை சூப்பராக வச்சுக்கிறதுக்கு நீங்க 2 கிராம் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? உங்களுக்கு கிட்னி இஷ்யூஸ், லிவர் இஷ்யூஸ் எல்லாம் இல்லைன்னா தாராளமாக எடுக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். தண்ணி குடிக்கிறதுல யாரும் எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர் இஸ் கோயிங் டு காஸ் யூ டேமேஜ். இங்கே வந்து தண்ணி கம்மியாக குடிக்கிறது தான் நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனை. ஸோ லைக் அந்த ப்ரோட்டீனை ஏன் பயப்படுறாங்க? இப்போ வந்து இஷ்டமேனிக்கு பொங்கல் சாப்பிட தெரியுது, இஷ்டமேனிக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னி அடிச்சு நகர்த்து தெரியுது, கீரோ சாப்பிட தெரியுது, கேக்கு சாப்பிட தெரியுது, டோனட் சாப்பிட தெரியுது. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நம்ம ஊரில். இப்போ தெரு வந்து அந்த ஐஸ்கிரீம் இந்த என்ன இப்போ புதுசாக ஏதாவது ஃபேமஸாக ஓடிட்டுருக்குமே, குனாஃபா ஓடுது, வாஃபிள் ஓடுது, பஞ்சமே இல்லை. திங்ஸ் தட் ஆர் கில்லிங் யூ ஆன் ஸ்ட்ரீட்ஸ், பஞ்சமே இல்லை. வாரத்துக்கு வாரம் ஏதாவது புதுசாக ஒன்று திறக்கிறானுங்க. And food is, see, calories are becoming extremely cheap. Calories are becoming cheap. முதல்ல சாப்பாடுனா ஒரு 100-200 வருஷம் முன்னாடி ஒன்லி ஹோல் ஃபுட்ஸ் வருது. ஹோல் ஃபுட்ஸ்னா சிங்கிள் இன்க்ரீடியன்ட். இப்போ அரிசியை வந்து எடுத்துட்டு வராங்கன்னா வெறும் அரிசி மட்டும்தான் இருந்தது. இப்போ ஒரு ஆப்பிள் இருந்ததுன்னா வெறும் ஆப்பிள் மட்டும்தான் இருந்தது. இப்போ நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ஓரியோ பிஸ்கெட்டோ எதை எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸாக பார்க்கும்போது எதுவுமே புரியாது, உங்களுக்கு என்ன இருக்குன்னே புரியாது. நீ how are you okay with eating something that you don't even understand what it is? அதுதான் என்னோட after talking to you only I understood like what is whole foods. ஏன்னா நம்ம ஸ்டார்பக்ஸ் வந்து 1 hour பேசிட்டு இருந்தோம், எதுவுமே சாப்பிடாம 1 hour பேசிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ அதனால இதுதாங்க, இது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா, நான் லைக் ஐ எம் டாக்கிங் டு தி ஆடியன்ஸ், இது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து யூ வில் பிகம் ஹெல்தி. உங்களுக்கு
பேக்கெட்டை பார்க்குறீங்களா சூப்பர் மார்க்கெட்டில், அது என்ன இருக்குன்னு தெரியணும். அது என்ன இருக்குன்னு தெரியலன்னா ஒரு 10-12 விஷயம் இருந்தாலும் தயவு செஞ்சு எடுத்து வச்சிருங்க. சிங்கிள் இன்கிரிடியன்ட் பொட்டேட்டோ பொரியல் ஹோல் ஃபுட் வீட்டில் பண்ணுறோம். என்ன இருக்குது? எண்ணெய், மசாலா, பொட்டேட்டோ, அவ்வளோதான். எண்ணெய் கம்மியாக போடணும், சரிங்களா? பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் ப்ராசஸ்ட் ஜங்க் ஃபுட். ஏன்? அதோட காம்போசிஷனே மாறிடுது. நீங்கள் வெட்டி என்னென்னமோ மசாலாலாம் போட்டு அதை வறுத்து எடுத்து வாயில் வச்சோன்னே யூ கேன் ஸ்டாப் வித் ஒன் ஃப்ரை. ஏன் திருப்பி இன்னும் கேட்குது? இட்ஸ் இன்ஜினியர்ட் ஃபார் யூ டு ஈட் மோர். அதே மாதிரி வந்து இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபுட், பட் ஐஸ்கிரீம் இஸ் ப்ராசஸ்ட் ஃபுட். சக்கரை போகுது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிளைசர்ஸ் போகுது, அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போகுது, இதெல்லாம் போய் ஐஸ்கிரீமாக மாறிடுது. ஸோ தென் இட்ஸ் ப்ராசஸ்ட். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அப்படி பார்த்தீங்கனாலே உண்டு. இப்போ எல்லாமே ஹோல் ஃபுட்டாக சாப்பிட்டா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் டு கெயின் வெயிட் ஆர் பி அன்ஹெல்தி, சரிங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாமே அந்த ஃபோக்கஸில் பாருங்கள். ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஃபைபர்னா என்னன்னு கற்றுக்கோங்க, சரிங்களா? ஃபைபர் எதில் இருக்குது? வெஜிடபிள்ஸில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃபங்கையில் இருக்குது, சரிங்களா? இந்த ஃபைபர் இருக்கிற விஷயங்களில் தான் பாலிஃபீனால் அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது, சரிங்களா? இந்த ஃபைபரும் பாலிஃபீனாலும் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வயிற்றுல வந்து கட் பாக்டீரியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த யாக்குல்ட்டுன்னு சொல்லும் போது நிறைய பேர் ஆடெல்லாம் பார்த்துருப்போம். அது நம்ம குட் நைட் மைக்ரோ பாக்டீரியா இம்ப்ரூவ் பண்ணுவோம். யா எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் வந்து அந்த நல்ல மைக்ரோ பாக்டீரியாவுக்கு சாப்பாடு, சரிங்களா? இப்போ நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜியாக ஃபீல் ஆகுவீங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாவுக்கும் சாப்பாடு தேவை. அது வந்து வளர்ந்ததுனா தான் நம்ம நல்லபடியாக இருப்போம். To eat fibers we need to eat more vegetables. Okay, சரிங்களா? More vegetables, variety of vegetables. Okay, not just beans. Have pumpkin, have apple, have tomatoes. வெரைட்டியா அடிச்சு நகர்த்தணும், டன் கணக்கில் திங்கணும், அதை சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஃபைபர் உள்ளே போச்சுனாலே யுவர் குட் கட் மைக்ரோ பாக்டீரியா ஃப்ளரிஷஸ், சரிங்களா? அதில் எல்லாம் ஃப்ளரிஷ் ஆக யூ ஸ்டாப் கிரேவிங் ஃபார் பேட் ஃபுட், சரிங்களா? இப்போ நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையே என்னன்னா, இந்த குட்டு கட் மைக்ரோ பாக்டீரியா கம்மியாக இருக்குது. ஏன்னா யாருமே ஃபைபர் சாப்பிட்றதில்ல, வெஜிடபிள் சாப்பிட்றதில்ல, ஃப்ரூட் சாப்பிட்றதில்ல. எல்லாரும் போய் கண்டமே நீங்கள் பரோட்டா, பிரியாணி, பர்கர், ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, பிஸ்கெட், ஏன் குழந்தைக்கே டைரி மில்க் சாக்லேட்டா அப்படின்னு தான் கொடுத்து அவங்கள வளர்க்கும் போது த ப்ரொப்போர்ஷன் சேஞ்சஸ், த பேட் இன்க்ரீசஸ், குட் டிக்ரீசஸ், சரிங்களா? இந்த ப்ரொப்போர்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதை நம்ம ஏற்றி விட்டோம்னாலே எல்லாமே மாறிடும். அதானா நம்ம எப்படி ஏற்ற போகிறோம்? இந்த ஜங்கை நீ நகுத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைபரஸ் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிங்கிள் இன்க்ரீடியன்ஸ் ஃபுட்ஸ், இதை மட்டுமே உங்கள் டயட்டில் வச்சிங்கனாலே யூ லூஸ் வெயிட் அண்ட் யூ கெட் ஃபிட். கேலரிஸ் பற்றியெல்லாம் வரியே பண்ண தேவை. ரைட், ஆக்சுவலி சூப்பர். யூ கிளியர்லி மென்ஷன்ட் எவ்ரி திங், வாட் டு ஈட், வாட் நாட் டு ஈட். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனால் பிரச்சனைனா எவ்ரி ஒன் நோ வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், பட் ஃபாலோவிங் தட் மேட்டர்ஸ் a lot. But following that needs a lot of discipline. Need to have a right mindset. Need to have a proper goal. Like how did you build that discipline? Like நம்ம ஸ்டார்பக்ஸ் உட்காந்துட்டு இருக்கோம், we would have easily had a cheat meal that day, right? But you didn't do. And you always follow it, right? Like how did you build that discipline and what keeps you disciplined always? ஓகே, ஸோ நான் வந்து எப்படி நான் ஆரம்பித்தேன்னா, தெர் வாஸ் a reason for me to start, சரிங்களா? அதுக்கப்புறம் லைக் நான் எப்படின்னா, நான் ஃபிட்னஸ் எனக்கு ஒழுங்காக உடம்பு இருந்தது, இருந்தாலும் நான் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு சொல்லிட்டு வெயிட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருவேன், திருப்பியும் கண்ட்ரோல் பண்ணி போவேன். ஐ வாஸ் நாட் டிசிப்ளின்ட். லைக் 100% டிசிப்ளின் இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு அப்போ இல்லை, என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட. பட் ஆனால் நான் உங்ககிட்ட முதலே சொன்னேன்ல, அந்த கட் ஹெல்த் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பேடாக இருந்தது. அது ஏன்னா ஐ ஹேட் அ பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடை பற்றி யோசிப்பேன், அவ்வளோ சுகர் சாப்பிடுவோம், அவ்வளோ ஜங்க் ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம். பட் ஆனால் எப்போ இந்த நியூட்ரிஷன் அண்ட் கட் ஹெல்த் பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், நான் என்ன பண்ணேன்னா, நீ சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடு, பட் ஆனால் வந்து வாரத்துக்கு ஏதாவது ஒரு தடவை வேறு யாராவதோட வெளியில் எங்கேயாவது போனோன்னா, ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங்னா அப்போ மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லிமிட்டிங் மை செல்ஃப். But at the same time, I do not restrict myself. There's a difference between limiting and restricting. So restrict பண்ணாதான் நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும், நான் போய் சாப்பிடுவேனே அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. நான் ஏன் டயட் இருக்கணும், இந்த டயட் இருந்தா நான் என்ன பண்றது?
லிமிட் யுவர் செல்ஃப் பட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். நாட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, சரிங்களா? அப்படி நான் பார்த்துட்டு நான் போய் அப்பப்போ சாப்பிட்டேன். ஓகே. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் ஹவு டு இம்ப்ரூவ். நான் சொன்னேன்ல ஃபைபர் சாப்பிடு அப்படின்னு, நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ் சாப்பிடு, அந்த ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது உனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், அந்த குட் கட் மைக்ரோ பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு இன்னொரு ஐட்டம் இருக்குது. அந்த ப்ரோபயோட்டிக் என்னத்தில் இருக்குன்னா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர், மோர், அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற ஊர்லலாம் இந்த சார்க் ரோட், கிம்ச்சி அப்படின்னு, ஜாப்பனீஸ்லாம் கிம்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு தேடுங்க, இப்போ கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும். ஸோ அந்த ப்ரோபயோட்டிக் சாப்பாடெல்லாம் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமாவே அந்த பேலன்ஸ் ப்ரொபோர்ஷன் மாற ஆரம்பிக்கும். இப்போ யுவர் கட் இஸ் கால்ட் த செகண்ட் பிரெயின் ஆஃப் யுவர் பாடி, சரிங்களா? 90% of your serotonin, the feel good hormone, the thing that makes you step, இப்போ நமக்கெல்லாம் நல்ல செரோட்டோனின் இருக்கு ப்ரோ, அதனால தான் நம்மளால ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியுது as individuals, ஓகேங்களா? யாருக்கான செரோட்டோனின் கம்மியாக இருக்கும் அவங்க தான் போய் டிப்ரெஸ்டாக இருக்காங்க, ஆங்ஷியஸாக இருக்காங்க, பேனிக்லேயே இருக்காங்க. அது ஸோ அதனால் டயட்டை வச்சே அவங்களோட இதை மாற்றலாம். ஸோ அதனால வந்து அவ்வளோ நியூரான்ஸ் இருக்கும் உங்கள் கட்டுக்கு, அதுதான் கனெக்ஷன். தட் இஸ் வாட் இஸ் கிவிங் யூ தோஸ் கிரேவிங்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால இங்கே நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாலே அந்த கிரேவிங் எல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, ஹேவ் தீஸ் குட் ஃபுட்ஸ், லிமிட் தோஸ் பேட் ஃபுட்ஸ், அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் யூ ஸ்டாப் வாண்டிங் தெம்னு சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது செகண்ட் பிரெயின். ஸோ அது கொடுக்குற கனெக்ஷனே மாற ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட்ல நீ ஐஸ்கிரீமை பார்ப்பேன், உனக்கு எதுவுமே தோணாது. எனக்கு அப்படிதான் இப்போ. எனக்கு முதல்ல அதை பார்த்தா வெறி பிடிக்கும், எனக்கு அது வேணும், நான் சாப்பிட்ணும். நான் 1 kg கேக்கெல்லாம் சாப்பிட்ட டைம் இருக்குது. என் முன்னாடி 1 kg கேக் யாரோ பர்த்டேக்கு வெட்டுறாங்கன்னா அந்த 1 kg நானே முடிச்சிருவேன் நான். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்லாம் இருந்திருக்கேன். ஏன்னா இட் கிரேவ்ட், தட் கிரேவிங் வாஸ் தேர். இட்ஸ் பேசிக்லி யுவர் பிரெயின் கெமிஸ்ட்ரி. யூ கேன் சேஞ்ச் யுவர் பிரெயின் கெமிஸ்ட்ரி பை வாட் யூ புட் இன் சைட். ஓகே, அதுதான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஃபைபர் சாப்பிடுங்க நிறைய, ஹோல் ஃபுட்ஸ் மெஜாரிட்டியாக வச்சுட்டு கம்மியாக லிமிட் பண்ணுங்க, உங்களை லிமிட் பண்ணுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் நிறுத்திடுவீங்க, என்ன மாதிரி நிறுத்திடுவீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். Interesting. Cool, Santhosh. The fitness knowledge that you gave me was like, எப்படா இந்த மாதிரிலாம் இவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா லைக் we can do it super, and நம்ம எல்லாமே இன்டென்ஷனலாக நம்ம பண்ணலாம் அப்படின்றத I actually figured it out. Great. Coming back to how you influence people, like you have a lot of knowledge and you keep on sharing it with the people, but I see lot of knowledgeable people are there on Instagram. எல்லாருமே வேல்யூ கொடுக்குறாங்க, பட் எல்லாரும் வேல்யூ கொடுக்குற எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் பெருசாக ஆகுறது இல்லை. பட் what made you unique? Like what are all things that you tried on Instagram? I mean, Instagramல figuring outல இருக்கலாம், அப்புறம் growth stageல இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம்ல. Like what made you to grow on Instagram, and how someone who wants to come and do on Instagram can also grow, okay, and make a living out of that? ஓகே, நான் அப்படியே கோ ஆன் ஃப்ரீ ஃப்ளோ, நான் பாட்டுக்கு பேசிட்டு போகிறேன். ஆடியன்ஸ் வந்து என்ன பாயிண்ட்லாம் கற்றுக்குறாங்களோ கற்றுக்கிட்டோம். ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இப்போ மண்டேல, அதனால தான். ஸோ நான் மற்றவங்களோட தப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன், மற்றவங்க பண்ணுற தப்பை நான் பண்ண மாட்டேன், சரிங்களா? இப்போ யாரோ ஒரே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னா என்னால் அதை ப்ராபப்ளி பெட்டராக பண்ண முடியுமான்னு வேணால் யோசிப்பேன். அதை பொறுத்து எனக்கு ஏதோ அவங்க பண்ணுறது ஒர்க் அவுட்டே ஆகாது, நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னா நான் அதில் கையே வைக்க மாட்டேன். எத்தனையோ ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க நான் வரும்போது, அண்ட் ஐ வாஸ் அதை நான் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ஒருத்தவங்களுக்கும் 2 லட்சம் 3 லட்சம் ஃபாலோவர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்களே நான் பீட் பண்ணிட்டேன். நவ் ஐ புட் அ கேப் ஆஃப் 3 lakh 4 lakh ஃபாலோவர்ஸ் இன் பிட்வீன். ஸோ தட் வாஸ் ஒன் திங், சரிங்களா? அண்ட் தென் ஐ கேபிட்டலைஸ் ஆன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? எப்படி அப்படின்னா இப்போ என்ன சந்தோஷ் பிரேமா ஒரு ஆளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ மேக் ஷுர் மை ஃபிசிக் இஸ் கிரேட், சரிங்களா? பார்க்கறதுக்கு என் ஃபிசிக் சூப்பராக இருக்கணும். ஸோ ஐ கேபிட்டலைஸ் ஆன் மை ஃபிசிக், ஒர்க் அவுட் வீடியோஸ், திங்ஸ் அலாங் தோஸ் லைன்ஸ். I cut my hair 2 weeks once. I want to look sharp, and then I even do eyebrow threading to make sure I look even sharper. I always stay in shape, and then I wear good clothes, சரிங்களா? ஸோ அதனால் நான் இப்போ போய் நான் ஒரு இடத்துல நிற்கும் போது என்னை பற்றி நெகட்டிவாக பர்சீவ் பண்ணுறான்னா someone might do through jealousy, but if someone is just looking at me, I want them to be impressed, சரிங்களா? ஸோ
லைக் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் பீப்புள் ஆர் கோயிங் டு ஜட்ஜ் யூ பை த வே யூ லுக். இதுதான் நம்ம உலகம். ஓகே, ஏன் அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். புலம்புறதுக்கு பதிலாக நான் அப்படிப்பட்டவன் இல்லடா, நான் வேணா வந்து பக்கி மாதிரி நான் வந்து ரெஸ்ட் போட்டு வரலாம், பட் எனக்கு அவ்வளோ பெரிய மூளை இருக்கு. ஏன் மூளை இருக்கட்டுமே, நீ வந்து பக்கி மாதிரி ரெஸ்ட் போடாம நீ வேற மாதிரி வந்து இறங்கின, நீ கோச் சூட்ல வந்து இறங்கினா ஒன்னு இன்னும் வேற லெவலா பர்சீவ் பண்ணுவான்ல. ஏன் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமே அந்த அதை பண்ணாம இருக்கும். அதை பண்ணாம நிறைய பேர் அதை பண்ணாம இருக்கும். ஏன் ஐ வாஸ் கேர்லெஸ் many points in my life and majority of it stemmed from the fact that I could not go and get a haircut as often as I could do now. காசு இல்லை போய் வாங்குறதுக்கு, எனக்கு முடி வெட்டுறதுக்கு காசு இல்லை. ஆனால் வந்து 50 ரூபாய்க்கு முடி வெட்டுற இடம் கூட இருக்கு. A short haircut is always better than an unruly one. So காசு அவசியம் இல்லை ப்ரோ. ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன் மினிமலாக பண்ணலாம் அப்படின்னு. அப்படி காசு இல்லைன்னா அதை தேடி நம்ம போய் வாங்கி லைக் சம்பாரிச்சு நம்ம பண்ணணும், என்ன பண்ணணுமோ அப்படி பார்த்தா தான் உண்டு வாழ்க்கை. ஸோ ஐ வாண்ட் டு பி த கம்ப்ளீட் பேக்கேஜ். என்னத்துலலாம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே நான் பண்ணுவேன். இப்போ நான் ஜிம்முக்கு ஐ டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஜிம் க்ளோத்ஸ். நான் 4 வருஷமாக போட்ட அதே ட்ராக் பேண்ட் தான் இன்னும் போட்டுட்ருக்கேன். நான் போட்டிருக்கிறது எனக்கு 2 ஷூ தான் இருக்குது சரிங்களா. நான் வந்து அந்த ஒரு ஷூவை வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜிம் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் யூசிங் இட் ஃபார் 6 years. ஓகே, ஐ இன்வெஸ்ட் இன் வாட் இஸ் நீடட் டு மேக் மீ லுக் பெட்டர். யாரும் வந்து என்னை ஜிம்மில் பார்க்கல. இப்போ நான் இந்த சட்டை போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னா அத்தனை பேர் என்னை பார்க்குறாங்க. எதுக்கு தேவையோ அதில் தான் நான் காசு போடுவேன் சரிங்களா. ஐ ஹேவன்ட் ஸ்பெண்ட் ஆன் எனி திங் ஸோ மச் அதர் தென் மை ஃபோன். ஏன்னா நான் என் ஃபோனில் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் iPhone 14 Pro நான் வச்சுருக்கேன்னா அதுதான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குது, அதில் நான் போய் காசு போடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ். அண்ட் தி அதர் ஆஸ்பெக்ட் இஸ் ஐ டோன்ட் லிமிட் மை செல்ஃப் சரிங்களா. ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயுமே நான் டச் பண்ணணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கன்சியூமிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, I always assume that the person that I'm talking to knows something that I don't. நான் எதாவது கற்றுக்கலாம் அவங்ககிட்டேருந்து அப்படி நான் பார்க்குறதுனால நான் கற்றுப்பேன். அண்ட் தென் தெர் இஸ் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர். கண்டென்ட் ரிலேட்டபிளாக இருக்கணும். அப்படியே ரிலேட்டபிளாக இல்லைனாலும் கமெடிக்காக மாற்றுறோம். அது ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்லை ஏதாவது சம்திங் யூ நீட் டு கிரியேட் ஃபார் யுவர் செல்ஃப், ஃபன்னியாக ஃபைன் பண்ணுறதோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டோன்ட் ஃபியர் தி அன்னோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாரு. தெர் இஸ் கிரேட்னஸ் இன் திங்ஸ் தட் யூர் ஆக்சுவலி ஃபியர்ஃபுல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். எனக்கு பயம்னு இருக்காது. இப்போ என் கேரக்டர் நான் காட்டுறது கூட எனக்கு பயம் இருந்தது இல்லை. சரி ஒரு தடவை நம்ம ரூடாக பேசி பார்ப்போன்னு கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஈவன் தோ இட் வாஸ் நாட் மீ, ஐ டோன்ட் லைக் பீயிங் தட் வே, பட் ஐ ட்ரைட் இட் அவுட் சரிங்களா. பட் தென் I got the views, okay. But I was not happy with what kind of impact I was creating. Okay. சரிங்களா. What matters actually? Is the view matters a lot or impact matters? Like how do you measure it? The fact that you should create positive impact. Positivity always wins. சரிங்களா. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஒருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தவங்களை எனக்கு ஹேட் கமெண்ட் போட்டால் கூட நான் பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணுவேன். நான் sorry because that shows you, right? Yeah, that shows me. Sorry for reacting in this. Sorry if I offended you, bro. That was not my intention. Next time I'll try to do better. இப்போ என்னை பற்றி ஒரு ட்ரால் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரியாக்ஷன் கூட போட்டுட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரொம்ப கழுவி ஊற்றிருந்தாங்க. அவங்களுக்கு கூட நான் ஒரு ரிப்ளை கொடுத்தேன். ஏங்க என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலையா, நான் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டென்ட் கண்டிப்பா போடுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். Actually I appreciated Biryani Man for roasting yeah அதுதான். ஸோ ஆனால் இந்த அவங்க பிரியாணி மேன் ரோஸ்ட் பண்றாருன்னா அது அவரோட இதாவே மாறிடுச்சு. அவர் வேலையை பண்றாரு, நம்ம வேலையை பண்ணுவோம் அவ்வளவுதான். அவரை பத்தி தப்பா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நம்மளை பத்தி அவர் தப்பா சொன்னாலும் சொல்லிட்டு போறாரு. அதை பார்த்து ஒரு 10 பேர் சிரிக்கிறாங்கன்னா சிரிக்கட்டும், 10 பேர் நம்மளை பார்த்து கத்துக்கிட்டாங்கன்னா we are winners at the end of the day. ஸோ வேல்யூ கொடுங்க. அடுத்தது வேல்யூ கொடுத்தா கண்டிப்பா வந்து நம்ம எங்கேயோ போறோம். பட் ஆனா அந்த வேல்யூ எப்படி கன்வே பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ அதனால இந்த முதல்ல எடுத்த பாயிண்ட் எல்லாம் சேர்த்து வேல்யூல தூக்கி போடு. என்டர்டெயின்மெண்ட், ரிலேட்டபிலிட்டி, ஃபன் பண்ணணும் பேசிக்கா. அதுக்கப்புறம் கடைசியில யூஆர் சப்போஸ் டு டூ வாட் யூஆர் சப்போஸ் டு டூ ரிகார்ட்லெஸ் ஹவ் யூ ஃபீல். அது மட்டும் தான் ப்ரோ எனக்கு எல்லாமே கொடுத்தது சரிங்களா. வேற இதெல்லாம் எதுவுமே கிடையாது. when it comes to that, all these points are nothing. Whether I feel like I want to do it or not, if I am supposed to do it, I will do it.
வேற வழியே இல்லை. நான் சொன்ன மாதிரி முதல்ல வேற வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். அப்படி பார்த்தா தான் உண்டு. I get really annoyed when people tell me they don't feel like doing something. Like it irritates me. Like indiscipline around me எனக்கு கொஞ்சம் கடுப்பு ஏறும். people பேசுறத வச்சு we can actually decide the future. எப்படினா இதனால என்னால பண்ண முடியல, ஆமா இதனால இதுக்கு இது நடந்துச்சு, because of this something is not happening to me அப்படினு பேசுறவங்கள we can easily figure out anyway you're not going to do it. But when people say in spite of this I still made it happen, in spite of whatever problem coming inside my area I still going to make it happen. When you are in the in spite of mode la irundinga you make it happen. நம்ம vocabulary நம்ம மைண்ட் செட் இங்க தான் ஃபார்ம் ஆகுது. கண்டிப்பா. Are you being a because of man, are you being a in spite of man? You need to intentionally be in spite of this. I am going to do this. கண்டிப்பா அதுல இருந்தாலே போதும், you will solve பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிரும். அப்படிதான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி வேற வழியே இல்லை. எக்ஸாக்ட்லி. இல்ல வாழ்க்கையில தோத்து தான் போகணும். That's a harsh reality. Like don't get tricked into thinking that life is easier. வாழ்க்கை அப்பா ரொம்ப கேவலமா ஆயிடும் நம்ம அப்படி வந்து if you are not prepared for life struggles, you choose to struggle. இப்போ வந்து இன்னொன்று கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், நிறைய விஷயங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தப்பாக பண்ணிகிட்டு இருக்கலாம். Your chosen suffering is supposed to make your life's unexpected troubles easy to face. இப்போ அதை அப்படியே நம்ம தமிழில் சொல்கிறோன்னா, இப்போ நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணுற, நீ தான் சூஸ் பண்ணி பண்ணுற, பட் திடீர்னு வாழ்க்கை வந்து திருப்பி போடுது ஏதோ ஒரு விஷயத்த உனக்காக. ஸோ லைக் சம்திங் கோஸ் ராங், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் இட். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டூயிங் சம்திங் கண்டினியூஸ்லி ராங், நீங்கள் எதுவுமே கற்றுக்கல அதுலேருந்து. பட் இஃப் சம்திங் இஸ் த்ரோன் அட் யூ, நீங்கள் ப்ரிப்பேர்டாகவே இல்லைனா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர்டாகவே இல்லைனா என்ன பாயிண்ட்டு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட காம்படிஷன் ப்ரெப் பண்ண எல்லாருக்குமே உதாரணமாக நான் காட்டுறேன். நீங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையில் அது என்ன உதாரணம் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் வந்து 6 மணி நேரம் 5 மணி நேரம் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன். மை மைண்ட் இஸ் மை பிக்கெஸ்ட் ஆசெட் பிகாஸ் ஐம் கண்டென்ட் கிரியேட்டர். நான் யோசிக்கணும் பயங்கரமாக. பட் இஃப் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டட் ஃப்ரம் கோயிங் அண்ட் ஒர்க்கிங் அவுட் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு கம்ப்ளீட்டிங் இஸ் மை பேஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன். டயட் இருந்து 2 மணி நேரம் கார்டியோ பண்ணி சுத்தமாக சாப்பிடாம காஞ்சு கடைசி வாரத்தில் தண்ணி குடிக்காமல் அப்படி இப்படின்ட்டுலாம் பண்ணி ஐ எம் சூஸிங் டு சஃபர். யா பட் வாட் ஆக்சுவலி மேட்டர்ஸ் டு மீ, எனக்கு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு என் மூளை வேலை பார்க்கலன்னா என்னால் எவ்வளோ வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐ வாஸ் சூஸிங் டு சஃபர் but I was not preparing myself to face life's unexpected troubles at times. So that was my example. So உங்களுக்கு அது என்னன்னு பார்த்து remove all these unnecessary things in your life. If you can consistently do something wrong. And finally ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து they say practice makes a man perfect. Definitely not. Feedback makes a man perfect. இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து என்ன ஒரு வகையில் இந்த பாட்காஸ்ட்டை லீட் பண்ணிட்டு போகிறீங்க, சரிங்களா? இப்போ வந்து யாரோ அங்கே ஒருத்தவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக பாட்காஸ்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 பாட்காஸ்ட் பண்ணிங்கனாலும் 10 பாட்காஸ்ட்டு தப்பாகவே பண்ணலாம் இஃப் யூ டோன்ட் கெட் எனி ஃபீட்பேக் ஃப்ரம் எனி ஒன். பட் ஆனால் இந்த ஒரு பாட்காஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து நீங்கள் ஃபீட்பேக் வாங்குனீங்க, இல்லை உங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்குனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 2வது பாட்காஸ்ட்டே வேறு லெவலாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது இன்னொன்று ஒரு மேட்டர். ஸோ அதனால் ஜஸ்ட் பிகாஸ் யூர் கன்சிஸ்டன்ட் இட் சம்திங் இஸ் நாட் மீன் தட் இட் கிவ்ஸ் எவ்ரி திங். நான் 9 months ஒரு நாள் விடாமல் போட்டுட்ருக்கேன் ரீல்ஸு, சரிங்க? எவ்ரி டே ஐ ஹவ் பீன் போஸ்டிங். I was at 2 lakh something followers back when I started January 22nd. Now October 22nd முடிஞ்சிருச்சு, 9 months ஆயிடுச்சு. Now I'm at 7 lakh followers because I paid attention and I corrected a lot of things along the way. Through feedbacks. Yeah, through feedbacks. That is exactly what I did. அதனால தான் இவ்வளோ தூரம் வரவே முடிஞ்சது. Beautiful. Like there are a lot of people who post thousands of content but maybe தப்பான விஷயம் திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. Exactly. But when they got feedbacks, maybe improve ஆயிருக்கலாம். 1000%. Beautiful. And you yourself can give yourself feedback. Right. இப்போ நான் என் கண்டென்ட் எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கு தான் தெரியும். என் ஸ்டோரியை நான் எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே. நீங்களும் உங்கள் கண்டென்ட்டை நிறைய தடவை பார்ப்பீங்களா போட்டதுக்கப்புறம்? அது நீங்களே இதில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கே ஃபீட்பேக் கொடுக்கலாம். தென் நாட் ஆல்வேஸ் someone else knows what you can do better. Right. You yourself can be your biggest critic. Super. Actually the thing is like you always tell
டோன்ட் ரிலே அப்பான் ஆல்காரிதம். ஆமா, டோன்ட் நம்ம வந்து ஆல்காரிதம்ல ஏன் வந்து ரிலே ஆகும்னா, நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்காரிதம் புஷ் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றதே ஆக்சுவலி ஒரு ரீசன் தான். பண்ணிட்டு இருக்கேன். ராடிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தான் அதிபதி. அதையும் இன்ஸ்டாகிராம் நான் எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்லயும் அதை அப்ளை பண்ணேன். எனக்கு ரீச் போலையா, அது ஏன் தப்பு தான். நான் வந்து இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்லயும் ப்ளேம் பண்ணி என்ன கிடைக்க போகுது எனக்கு? நான் ஏன் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணி ஏன் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணேன்னா நான் தானே வின் பண்ண போறேன் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஏன் அதுக்கு பவர் கொடுக்கணும்? அது இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கோ நீ தான் அதிபதி அதுக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் எவ்ரி ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். டேக் பவர் அண்ட் ஃபிக்ஸ் எவ்ரிதிங். யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் a solution if the power is in your hand. Beautiful. அவ்வளவுதான் bro. Just take responsibility and keep on cracking all the failures. அவ்வளவுதான். எவ்ரிதிங் இஸ். ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை விட்டுட்டு போனா கூட அது உன் தப்பு தான். அந்த even if she cheated on you, it's your fault. Why can't you see it that way? நீ அப்படி பார்க்க ஆரம்பிச்சனா you will never get salty. Right. Your view, see, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நீ அவளை பழி போட்டனா நீ எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பார்க்க ஆரம்பிச்சிருவ. Isn't your mom such a great woman? Right. How can you look at other women and be like they are, use derogatory words? I am not going to curse here. பட் என்ன நம்ம பசங்கள்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு என்ன தெரியாதா? எவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க கமெண்ட் செக்ஷன்லாம் போயிட்டு. எனக்கு பார்த்தா எரிச்சலாக வரும். டேய் உங்களுக்கு அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா எல்லாரையும் போட்டு திட்டுறீங்க? உன் மேலே தப்பு இருக்குடா, அதை ஒத்துக்கிட்டு நீ இன்னும் பெட்டரா மாறேன். நீ வந்து உன் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி நீ சரி செஞ்சனா உனக்கு இன்னும் பெட்டர் குவாலிட்டியாக கிடைக்காதா? won't better quality get attracted towards you? See it in that way. Dating advice. So if at all, if someone want to, இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து they are figuring out stageல இருக்காங்க, and if at all if you want to give them a message, what is that figuring outல இருந்து come to a clarity and you can get things fixed in your life அப்படின்னா what will be your takeaway? What will be the takeaway from you? So set goals and do everything that you can do to achieve them, but don't think that you're limited. Goal set பண்ணி நீ அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணனா நீ லாய்க்கு இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும். நீ கோல்ஸை செட் பண்ணி a number of goals நீ அச்சீவ் பண்ணிட்டே வரும்போது உனக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும்போது ஃப்ரம் பீயிங் அ பர்சன் ஹூஸ் கான்ஸ்டன்ட்லி டவுட்டிங் யுவர் செல்ஃப், நடக்குமா நடக்காதா, நீ என்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பானா ஐ கேன் டூ இட் அப்படின்னு. ஒரு 20 கோலை நீ செட் பண்ணி 20 கோலையும் அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டேன்னா நீ திரும்பி பார்க்கும் போது நான் தான் பண்ணிட்டேனே, நான் ஏன் பண்ண முடியாது, நான் பண்ணிடுவேன். இட்ஸ் நாட் அரகன்ஸ், இட்ஸ் கால்ட் யுவர் காம்படன்ஸ். நீ ஓ மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிற. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூ ஃபிகர்ட் அவுட் எவ்ரி திங். இப்போ நான் அதனால தான் என்னால் ஐ எம் ஏபிள் டு ஃபேஸ் லைஃப் சேலஞ்சஸ் ஹெட் ஆன். ஐ வில் சிட் அண்ட் க்ரை. ஏன் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் அழுதேன். என்னன்னு எதுக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சத்தியமாக நினச்சி பார்க்கும்போது ஞாபகம் இல்லை. அதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். பட் ஆனால் நான் அழுதுட்டு நான் உட்கார்ந்துடுறவன் கிடையாது. அடுத்து நான் என்ன பண்ணணுமோ அதை போய் நான் பண்ணுறவன். அது எதனால? என்னோட கான்ஃபிடென்ஸ்னால, என்னோட காம்படன்ஸ்னால. ஸோ அதனால ஒன்லி வென் யூ அச்சீவ் திங்ஸ் இன் லைஃப் யூ கேன் பி கான்ஃபிடென்ட். சரிங்களா? ஸோ அதனால திங்க் இன் அ வே தட் யூ வில் டூ இட். நான் பண்ணிடுவேங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு, ஒரு ஹோப்பை வச்சு ஆரம்பிங்க. ஹோப்பில் தான் எல்லாம். நீங்கள் போட்டிங்களா அந்த வீடியோ, ஹோப், start with hope. That is what you have. Then you will build confidence. Once you become extremely confident, you will become unstoppable. Never ever self doubt after a point. எனக்கு இப்பெல்லாம் செல்ஃப் டவுட்டே இருக்காது. அண்ட் நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் திங்ஸ் தட் டேக் மை பவர் அவே ஃப்ரம் மீ. சரிங்களா? எனக்கு ஐயோ இன்கேஸ் எனக்கு ஒரு பாயிண்ட்ல செல்ஃப் டவுட் வந்துருமான்னு கூட நான் யோசிக்கிறவங்க கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க உங்க கேரக்டரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கோல்ஸ் அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். சூப்பர்.